குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு பார்ட் வந்து 3. சரியா? ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பண்ண சொல்லி. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸை நம்ம பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ யூனிட் 9ல் ஒரு 10 வீடியோஸ் முடியட்டும். ஸோ நெக்ஸ்ட் ரொட்டீனாக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸாக பண்ணுவோம். ஓகே. ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டினியூவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதே நேரம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்ட் 3, இன்னைக்கு 10 கொஸ்டின்ஸ். ஸோ எந்த பகுதி தீவிர பகுதி மேம்பாட்டு திட்டத்துடன் தொடர்புடையது அல்ல? ஸோ பகுதி மேம்பாட்டு திட்டம், அதாவது இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஐஏடிபி. ஐஏடிபினா என்னது? இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறம் ஒரு ஒரு செக்டர்ல டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்னு வந்து முத இதுதான் ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பேசணும் அப்படின்னா அது வந்து என்னன்னா ஜென்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இருந்தது. சரியா? ஒரு ஒரு காமனான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இருந்தது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சிடிபின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ 1952ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ப்ரோக்ராம்ஸ். இது வந்து காந்தியோட பர்த்டே அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து மல்டி ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்கும், அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் இருக்கும், இரிகேஷன்ஸ் இருக்கும், கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்கும், பப்ளிக் வெல்த் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், சோஷியல் எஜுகேஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே இந்த சிடிபிக்குள்ளே இருக்கும். ஓகே. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்குள்ள. ஸோ அதனால தான் இது காமனான ஒரு ப்ரோக்ராம். பட் ஆனால் அந்த செக்டரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக எப்போ இந்தியா வந்து முத அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா இதுதான். ஸோ அதுவும் எக்ஸ்பெஷலி அக்ரிகல்ச்சருக்காக பண்ணுறதான் இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1960 இந்த திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜ் ப்ரோக்ராம்ஸ். சரியா? விவசாயிகளுக்கு வந்து விதைகள் மற்றும் உரங்களுக்கான கடன் வழங்குறது தான் முக்கியமான திட்டம். இது வந்து ஒரு லோன் கொடுக்குற ஒரு ஸ்கீமாக தான் இருந்தது. இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் தான் இந்த திட்டத்தோட ஒரு அவங்களோட இதில் தான் இது தொடங்கப்படுது. ஸோ ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ஸ் அவங்க தான் இந்த திட்டத்தோட ஒரு மேம்பாட்டு திட்டமாக இதை வந்து தொடங்குறாங்க. சரி, இந்த திட்டம் வந்து இந்தியாவில் 7 மாநிலங்களில் செயல்படுத்தப்படுது, 7 ஸ்டேட்ஸில். ஸோ அந்த 7 ஸ்டேட்ஸில் 7 டிஸ்ட்ரிக்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டில் திருவாரூரில் தஞ்சாவூர். ஸோ இதுதான் ராங் ஆன்சர். தஞ்சாவூர்ல தான் இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. இங்க ஆப்ஷன் வந்து திருவாரூர் இருக்கு. ஓகே. ஸோ பஞ்சாப்ல வந்து எங்கது? லூதியானா. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல வந்து மேற்கு கோதாவரி. ஏபியில வந்து மேற்கு கோதாவரி, வெஸ்ட் கோதாவரி. ஓகே. ஸோ பீகார்ல வந்து ஷாஹாபாத். பீகார்ல வந்து ஷாஹாபாத். ஸோ மத்திய பிரதேஷ்ல வந்து ராய்ப்பூர். எம்பி, மத்திய பிரதேஷ்ல வந்து ராய்ப்பூர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உத்தரப்பிரதேசில் வந்து லுத்தியானா. ஸோ இப்போ பஞ்சாப்ல வந்து லுத்தியானா, உத்தரப்பிரதேசில் வந்து அலிகார், அப்புறம் ராஜஸ்தானில் வந்து பாலி. ஸோ இந்த இடங்கள்ல எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ இதை தொடர்ந்து வந்து தான் இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் ஒன்று வந்தது. சரியா? ஸோ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம் அப்படின்னு, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம், ஏஏபி. ஸோ இது 1964ல் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இதுதான் என்ன முக்கியமான ரீசன் ஆச்சுன்னா, பசுமை அந்த ஸ்டார்டிங் கிரீன் ரெவல்யூஷன்ஸ். ஸோ பசுமை புரட்சியை வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. கிரீன் ரெவல்யூஷன்ஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாரு? எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ அட் த சேம் டைம் அவர் இன்னொரு இதுக்கும் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் சொல்லுவாங்க. யாருக்காவது தெரியுமா? எம்எஸ் சுவாமிநாதன். சரியா? இன்னொன்னுக்கும் அவர் வந்து அழைக்கப்படுவார். என்னன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்காலஜி, சூழலியலின் தந்தை, பொருளாதார சூழலியலின் தந்தை. சரியா? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எக்காலஜி. ஸோ இந்த அவார்டு வந்து அவருக்கு யார் கொடுக்குறாங்கன்னா யூஎன்இபி கொடுக்குறாங்க, யுனைடெட் நேஷனல்ஸ் என்வரன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். சரியா?
ஸோ அவங்க தான் இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸோ வீட் அண்ட் ரைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹை ஈல்டு வெரைட்டிஸ், சரியா? ஈல்டு வெரைட்டிஸை யூஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம வேற இதுலேயே பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் பற்றி வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய நாட்காட்டி எது என்ற இது இந்தியாவோட தேசிய நாட்காட்டி வந்து எது? ஷாகா ஷகா காலண்டர் தான். ஓகே, ஷகா காலண்டர் தான் இந்தியாவோட தேசிய நாட்காட்டி. ஸோ கனிஷ்கா வந்து அந்த அங்கே அங்கே கனிஷ்காவோட காலத்துல தான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது எந்த வருஷத்தை பேஸ் பண்ணதுன்னா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 78. ஸோ காமன் நேரம் வந்து 78, சரியா? 78. ஸோ நாள் வந்து எப்படி? மார்ச் 22 மார்ச்ல இருந்து 21 வரைக்கும், 21 மார்ச் வரைக்கும் உங்களோட நாள். ஓகே, ஸோ இப்போ எந்த வருஷம்? இப்போ 1947. ஸோ 1947 இப்போ ரன்னிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு 78 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற வருஷத்துலேருந்து 78 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முத இது எப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுன்னா 22 மார்ச் 1957 தான் இது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, ஸோ இது வந்து இந்த லூனார்ஸை வச்சு பேஸ் பண்ண ஒரு காலண்டர் தான், சரியா? ஸோ காலண்டர் இந்த நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை பஞ்சாங்கம். ஸோ ஜாதகம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சந்திரனோட இதை வச்சு தான் எழுதுறாங்க இல்லையா? அது மாதிரி தான். ஓகே, அமாவாசை பௌர்ணமி அதான் சுக்லாபட்சம் கிருஷ்ணாபட்சம் இப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ரெக்ரியேஷனல் டவுன். ஓகே, ஸோ பொழுதுபோக்கு நகரம் வந்து எது? கோவா தான். ஓகே, ஸோ நிர்வாக நகரம், இந்தியாவோட நிர்வாக நகரம் நியூ டெல்லி தான். நியூ டெல்லியில் தானே இருக்கு பார்லிமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ தொழில் நகரம் இந்தியாவில் ஜாம்ஜெட்பூர் தான். சமய நகரம் மதுரை தான், சரியா? மதுரையில் தான் சமய நகரம். ஸோ டி 1 2 3 4. ஸோ கரெக்டாக இது ஆர்டர் படி தான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல் 22 தமிழ்நாடு திருநங்கை வாரியம் வந்து நல வாரியம் வந்து திருநங்கைகளுக்காக சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. ஸோ வருவாய், உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதார பாதுகாப்பு தேவைகளை திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பு வாரியம் நிறைவு செய்கிறது. திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க சமூகத்தின் பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரையும் ஒன்றிணைக்கும் ஒரு தளம், சரியா? ஸோ இது பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரையும் ஒன்றிணைக்கும் தளமாகலாம் வெல்ஃபேர் போர்டு கிடையாது, சரியா? ஸோ தேர்ட் ஒன் வந்து தப்பு தான். ஸோ வெல்ஃபேர் போர்டு வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க? ஸோ 2008 தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ 2006 தான் முதல்ல அந்த திருநங்கைங்கிற பேரை வந்து சூட்டினாங்க. அதுக்கு முன்னாடி அரவாணின்னு இருந்தது. அதை வந்து திருநங்கை அப்படிங்கிற பேரை வந்து கலைஞர் கருணாநிதி தான் கொண்டு வந்தார். ஓகே, அதனால அவங்க அவரை பத்தி புகழ்ந்து ஒரு பாடல் கூட பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா யாராவது? ஸோ கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஸோ 2008 வந்து டிரான்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, இதுவும் அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்டதுதான். டிரான்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, சரியா? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இன்னும் வேற ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டில் தான் தொடங்குறாங்க. ஸோ இந்த வெல்ஃபேர் போர்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து அது எந்த நாள்னா 15/4/2008 தான் அந்த வெல்ஃபேர் போர்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஐடி கார்டு கிடைக்கும். வெல்ஃபேர் போர்டு மூலமாக ஐடி கார்டு கிடைக்கும், ரேஷன் கார்டு கிடைக்கும், வீட்டு பட்டா கிடைக்கும், ரெசிடென்ஷியல்ஸ் லோன்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு பேசிக்கான இது எல்லாமே கிடைக்கும், சரியா? ஸோ ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்தது அப்படின்னா அதன் மூலமாக அவங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து பெற முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற வேற டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க இந்தியாவில்? டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஆக்ட் 2019 தான் இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஜெண்டர் டேன்னு ஒன்று இருக்கு. அந்த டே வந்து 2014 வந்து நால்சா கேஸ்னு ஒன்று இருக்கு, சரியா? நால்சா கேஸ்ல வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஓகே 2014 வந்து நால்சா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுல தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க, சரியா? ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து தாங்கள் யாருங்கிறத அவங்களே செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, சரியா? இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது வந்து அவங்களோட இதுல ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட், சரியா?
செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி 2019 இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ 2019 மறுபடியும் என்ன மாறுது, திருநங்கைகள்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி நேம் மாத்துறாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்காக ஒரு கவுன்சில், நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஒரு கவுன்சில் ஒன்று உருவாகுனாச்சு. சரியா? என்சிடிபின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் 2020. ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்ட் கொடுக்குற மாதிரி சில லோன்ஸ் கொடுக்கறதுக்காக சில திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் வந்து சிறகுகள். சிறகுகள். ஸோ இவங்க இதில் வந்து கிட்டத்தட்ட 5000 இருந்து 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. 5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. சரியா? ஸோ இவங்களுக்கு ரிசர்வேஷன் எந்ததுல வருது, எம்பிசில தான் இவங்களுக்கு ரிசர்வேஷன் வருது. சரியா? டிரான்ஸ்ஜெண்டருக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து தனி, அது அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. கேஸ் போய் ஜட்மெண்ட் அவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க எம்பிசில தான் ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பென்ஷன் ஸ்கீம்ஸ் பல தடவை டிஎன்பிசியில் கேட்டது. ஸோ இவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. எவ்வளோனா 40 வயதுக்கு மேலே ஆதரவற்றவர்களுக்கு, சரியா, 40 வயதுக்கு மேலே ஆதரவற்றவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1500 கொடுக்குறாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் விருது, ஸோ திருநங்கைகள் விருது அப்படிங்கிற விருது வந்து வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ 2024 வந்து தமிழ்நாட்டில் சந்தியா தேவி அப்படிங்கிறவங்க வாங்கினாங்க. சந்தியா தேவி. வில்லுப்பாட்டு, கிராமத்துல வில்லுப்பாட்டு பாடி கிட்டத்தட்ட அந்த வில்லு இலக்கியங்கள்ல அந்த சைட்ல நல்லா நாலேஜா இருந்து அதன் மூலமா 2 குழந்தைகளை தத்தெடுத்து படிப்புக்கு செலவு பண்ணி, ஸோ அவங்க வந்து ஒரு முன்னுதாரணமா வாழ்றாங்க. இந்த அவார்டுக்கு திருநங்கை விருது, சரியா, திருநங்கை விருது வாங்கினவங்க இந்த வருஷம் சந்தியா தேவி. ஸோ 2024 வாங்கினாங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து 1 lakhs வந்து ப்ரைஸ். 1 lakhs வந்து இதுக்கு ப்ரைஸ். ஸோ கல்விக்காக பெண்கள் திருநங்கைகளுக்கு இருக்கிற திட்டம் வந்து கல்வி கனவு திட்டம். எஜுகேஷன்ஸ், கல்வி கனவு, கல்வி கனவு திட்டம். ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு ஒரு ஸ்டே ஹோம் வந்து சென்னையில் இருக்கு, ஷார்ட் ஸ்டே ஹோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் கொத்தடிமை ஒழிப்பு முறை திட்டத்தில் எவை உண்மையானவை அல்லது எது உண்மையானது? ஸோ எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொத்தடிமை, ஸோ ஒரு ஒரு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு குறைந்த சம்பளத்திற்காகவோ இல்லை உனக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், நீ இத்தனை வருஷம் வந்து எனக்காக வேலை பாரு அப்படிங்கிறதுக்காகவோ அப்படி வந்து அவங்கள ஒரு பாண்டடா ஏதோ ஒரு காரணத்துக்காக, பாண்டடுங்கிறது எக்ஸ்ட்ரா, ஆமா பாண்டட், ஒரு கொடுத்து இத்தனை வருஷம் நீ எனக்காக இருக்கணும் அப்படின்னு எந்த சம்பளமும் இல்லாமல் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் கொத்தடிமை. ஸோ அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. சரியா? அபாலிஷன் ஆஃப் பாண்டட் லேபர்ஸ், கொத்தடிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. 1976 அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சட்டத்தின்படி, ஸோ இதுல என்ன, கொத்தடிமை வைக்கப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டு மானியமாக 20,000 நிதி உதவி வழங்க. ஸோ 20,000 நிதி உதவிலாம் இல்லை. ஸோ அது வந்து 30,000. ஓகே. ஸோ அதுதான் தப்பு. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து இமீடியட் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ். ஒரு ஒரு கொத்தடிமையாக ஒருத்தவங்க வந்து பிடிக்கப்பட்டாங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அடுத்த உதவிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ குறைந்தபட்ச ஊதியத்துக்கும் கம்மியா 1948 தான் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஒன்று வந்தது, குறைந்தபட்ச ஊதியம். ஸோ அதுக்கு குறைவா நீங்க யாருக்கு சம்பளம் கொடுத்து கூப்பிட்டாலும் அது என்னது, கொத்தடிமை முறை தான். ஓகே. ஸோ அவங்களுக்கு இமிடியேட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து 30,000 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராங். செகண்ட் வந்து இவங்களுக்கு வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி, வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது. ஸோ கொத்தடிமை முறையிலிருந்து மீட்ட எல்லாருக்கும் அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையில வந்து அந்த வெல்ஃபேர் போர்டில் கொண்டு வந்து அவங்களை இணைக்கிறது, அவங்களுடைய வாழ்வியலுக்கான எல்லா விஷயங்களையும் அரசு பண்ணியே ஆகணுங்கிற அவசியம் இருக்கு. ஸோ செகண்ட் கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன்லி கரெக்ட். ஓகே. ஸோ February 9 வந்து கொத்தடிமை ஒழிப்பு தினம். கொத்தடிமை ஒழிப்பு தினம். தமிழ்நாடு பட்ஜெட்ல வருஷம் வருஷம் அதை தவறாம பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? போன வருஷம் மட்டுமே 112 லட்சம் வரைக்கும், ஸோ 1 கோடி ரூபாய் வரைக்கும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ரெக்கார்ட் சொல்றாங்க. தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. சரியா? ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. ஸோ இது முத தமிழ்நாடு ஏரியா
ஸ்லம் ஏரியா ஆக்ட் அப்படின்ற முதல் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? 1970 கொண்டு வந்தாங்க. சரியா? 1970 இது சென்னையில மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. சரியா? தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, அது தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. இப்போ 1970 கொண்டு வந்தாங்க. இதையே தான் பின்னாடி ஸ்லம் கிளியரன்ஸ் ஏரியா ஆக்ட்னு மாத்தினாங்க 71ல. ஸோ ரெண்டுமே கேட்பாங்க, இயர் கேட்பாங்க, இல்லை ஆக்ட் கேட்பாங்க, போர்டு கேட்பாங்க. சரியா? ரொம்ப முக்கியம். போர்ட்ஸ்லாம் அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. தமிழ்நாடு ஸ்லம் ஏரியா ஆக்ட் 1971. சரியா? இது எல்லாமே இந்த ரெண்டுமே சென்னைக்கு மட்டும்தான். ஸோ அதை வந்து 1984 இருந்து எல்லா நகரங்களுக்கும் விரிவுபடுத்தினாங்க. ஸோ அப்பயும் இது தமிழ்நாடு ஸ்லம் ஏரியா ஆக்ட்ல தான் இருக்கு. அதுக்கு கீழே எல்லா நகரங்களுக்கும் விரிவுபடுத்துறாங்க. 2021 இதோட நேமை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு. ஸோ தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டாக மாறுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு, செகண்ட் ஒன்னும் கரெக்டு. நகர்ப்புறங்களில் அனைவருக்கும் வீடு வழங்குறது. ஸோ அனைவருக்கும் இல்லை, ஸ்லம்ல இருக்கிறவங்க, ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்க, கடல் பகுதியில் சார்ந்து இருக்கிறவங்க, இந்த மாதிரி அவங்க கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும்லாம் கிடையாது. ஸோ அது அவங்க கிட்ட மானியம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இது ஆல்ங்கிறது தவறான ஆன்சர் தான். ஸோ 1 and 2 வந்து கரெக்ட், போத் ஆர் கரெக்ட். ஓகே. ஐஏஒய் என்ன? ஐஏஒய் என்ன அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது? வாட் பேசிக்ஸ் நீட் டஸ் ஐஏஒய் ஃபுல்ஃபில்ஸ்? ஸோ ஐஏஒய்னா என்னது? ஆவாஸ் யோஜனா தான். சரியா? இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஸோ 1996ல தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னா வீடு. ஸோ இந்திரா காந்தி வீடு திட்டம் அப்படிங்கிறது தான். சரியா? ஃப்ரீ ஹவுஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ் அண்டு பாண்டட் லேபர்ஸ். அப்போ இன் ரூரல் ஏரியாவில் இருக்கிற எஸ்சி எஸ்டிஸ் பாண்டட் லேபர்ஸ்க்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. சரியா? எஸ்சி எஸ்டிஸ் பாண்டட் லேபர்ஸ் இன் ரூரல் ஊரக பகுதிகளில் இருக்கிறவங்களுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அதே திட்டம் தான் பின்னாடி என்ன மாற்றினாங்க, இந்த திட்டத்தை தான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவா மாத்துறாங்க. ஸோ 2015 இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க. பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு இதுல வீடு கட்டி கொடுக்குறாங்க. சரியா? பிபிஎல்ஸ் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஸோ எய்டா கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே இந்த திட்டத்துக்கு கீழே தான் நடக்குது. இதே மாதிரி சமத்துவபுரம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, சமத்துவபுரம்ங்கிற திட்டம். ஸோ அதுவுமே 1997. ஸோ சுதந்திரம் வாங்கி அந்த 50வது வருடத்துல தான் தமிழ்நாட்டில் பெரியார் சமத்துவபுரம்ங்கிறது கொண்டு வரப்பட்டது. சரியா? ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த வீடு கட்டுற திட்டம் மாதிரி தான். ஸோ இதில் இவ்வளோ பேர் இந்த இதில் ஒரு 100 வீடு இருக்கும். இந்த 100 வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வீடுகள் வந்து எஸ்சி எஸ்டி, அடுத்து எம்பிசி, எல்லா சமயத்தரும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு இடமா அந்த சமத்துவபுரத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரியா? அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் திட்டம். ஸோ இந்த திட்டம் கிருஷி சிஞ்சாய் திட்டம்னா என்னது? இதுதான். ஸோ நம்ம இரிகேஷன்ஸ்ல பண்றாங்க இல்லையா, அது என்னது? ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். அந்த சொட்டு நீர் பாசனம் தான். ஸோ அதான் ஒவ்வொரு துளிக்கும் அதிக பெயர். ஸோ வாட்டர் ஸ்கேசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக விவசாயத்துறையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இரிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம மாடர்ன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் என்னது? ஸோ 2015 பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கமே மோர் கிராப் பெர் கிராப் தான். ஓகே. ஸோ அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடன் வழங்குற முக்கியமான திட்டம் எது? ஸோ இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான திட்டம் தான். பழமையான திட்டம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின ஒரு முக்கியமான திட்டம் என்னது? கேசிசின்னு சொல்லுவாங்க, கிஷான் கிரெடிட்ஸ் கார்டு. ஸோ 1998 நபார்டால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆர்பிஐ நபார்டு ரெண்டும் சேர்ந்து தான் இந்த 1998 இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ 5 லட்சம் வரைக்கும் இதில் கடன் வாங்கிக்கலாம். மினிமம் இது கொலாட்டரல் இல்லாமல் 2 லட்சம் வாங்கிக்கலாம். ஸோ 4% தான் இதில் இன்ட்ரெஸ்ட். சரியா? விவசாயிகளுக்கு தான் இந்த திட்டத்தில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அவங்களோட போஸ்ட் ஹார்வெஸ்டிங்க்கு இதுக்கான செலவு வந்து இவங்க வந்து இதில் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து கேசிசி. இப்போ 6000 ரூபா கொடுக்குறாங்களா அசிஸ்ட், கிருஷி கல்யாண் யோஜனாவா சம்திங்.
ஸோ ஒன்று அதில் ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2,000 ரூபாய் கணக்கு பண்ணி வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வந்து இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அது இது இல்லை, அதுக்கு வந்து பிரதான் மந்திரி கிருஷி கல்யாண் யோஜனா நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பயிர் காப்பீட்டு திட்டம். பயிர் காப்பீட்டு திட்டம் என்ன இருந்தது? ஸோ மொதல் வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருந்தது, சரியா? 1999 நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், சரியா? இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதுதான் பயிர்களுக்கான காப்பீட்டு திட்டமாக இருந்தது. ஸோ இதை வந்து 2016 வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க. எப்பயும் போல் என்ன நேமாக மாற்றிருப்பாங்க? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, சரியா? அது பயிர் காப்பீட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பீமன்னாலே இன்சூரன்ஸ் தான், பீமா யோஜனா. ஓகே, ஸோ இந்த திட்டமும் பயிர் காப்பீட்டுக்கான திட்டம். இதுபடி காரிஃப் கிராப்க்கு 2%, ராஃபிக்கு வந்து 1.5, ஹார்டிகல்ச்சர்ஸ்க்கு 5% வந்து இது கொடுக்குறாங்க, சரியா? ப்ரீமியம். ஸோ 3ஆம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? ஸோ முதல் மாநிலம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்ததான், தமிழ்நாடு தான். 3ஆம் பாலின நல வாரியத்தை நிறுவனர் தமிழ்நாடு தான். ஓகே, நெக்ஸ்ட், பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியிலான அமைப்பு எது? ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஸோ இந்த ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி டிஎன்பிசியில் இருக்கும், சரியா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த டிக்ளரேஷன்ஸ் எந்த வருஷம்? ஸோ 1993 யுனைடெட் நேஷனல் டிக்ளரேஷன்ஸ். எதை பார்த்தீங்கன்னா எலிமினேஷன்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன். ஓகே, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்ஸ். ஸோ பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைகள் இல்லாத ஒரு இதை ஐக்கிய நாட்டு அவை வந்து அந்த டிக்ளரேஷனாக கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ வயலன்ஸுங்கிறது எதை பேஸ் பண்ணுறது? ஃபிசிக்கலாகவோ, செக்ஷுவலாகவோ, சைக்காலஜிக்கலாகவோ, ஸோ இது எதுனாலும் இருக்கலாம். இதை பேஸ் பண்ண தான் வயலன்ஸ். ஓகே, ஸோ பட் ஆனால் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளுக்காக சட்ட ரீதியான அமைப்பு. ஸோ இதில் சட்ட ரீதியான அமைப்பு எது? ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன்ஸ் தான். ஓகேவா? தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டது. ஸோ இது தமிழ்நாடு தான் கேட்குறாங்க. எதுவுமே ஒன்றுக்கிட்டே இல்லை, மீது எதுவுமே இங்கே ஒன் ஸ்டாப்பு ஒன் சென்டர்லாம் சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது. இது ஒன்று தான் சட்ட ரீதியான அமைப்பு. ஓகே, ஸோ இந்த சட்ட ரீதியான அமைப்பு வந்து 1993 உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து 1+9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ யார் இருக்கா? குமாரி, ஏஎஸ் குமாரின்னு நினைக்கிறேன். ஏஎஸ் குமாரி. ஸோ சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இதான் ஞாபகம் இருக்குது. இதுக்கப்புறம் மாற்றிருந்தாங்கன்னா ஒரு தடவை அப்டேட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இவங்க இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் உமன்ஸ் தான். ஸோ ஜெண்டர் இஷ்யூஸ், பாலின பாகுபாடுகளை களையிறதுக்காக இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர்ஸுங்கிறத வந்து அந்த டெல்லியில் வந்து நிர்பயா கேஸில் இஷ்யூஸ் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு பொது இடங்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், இல்லை எந்த இடங்கள்ல அவங்களுக்கு எதிராக வன்முறை நடந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப்ல அங்கே எல்லா சொல்யூஷனும் கிடைக்கணும். ஸோ அவங்களுக்கு சட்ட ரீதியிலான விஷயங்களும் கிடைக்கணும், மருத்துவ ரீதியான விஷயங்கள் கிடைக்கணும், ஸோ எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ். இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸை வந்து சஹி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஷஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் 2015. அது 2013 அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது. பட் 2015 இந்த திட்டம் வந்து அதை ஓரியன்டாக வந்தது. ஓகே, ஸோ ஸோ இதை பேஸ் பண்ணி பெண்களுக்கு அப்புறம் இதோட சேர்ந்து பெண்களுக்கான ஹெல்ப்லைன்ஸ் என்னது? 181. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் 181. ஸோ இதெல்லாம் அந்த நம்பர்ஸ், இதெல்லாம் அவசர உதவியெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ டுடே கிளாஸ் ஓவர். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், சரியா? ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல். நாளைக்கு இதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸில் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.